மத அரசியல் தான் இன்னைக்கு எல்லாருமே ஒரு அங்கீகாரமா வச்சுக்கிட்டாங்க, ஒரு லெட்டர் பேட் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. எந்த மதத்துக்கும் இந்த அரசியல்வாதிங்க எதுவுமே நல்லது பண்ணல, இது உண்மையா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திமுக இருந்து ஒரு முஸ்லீமுக்கு ஒரு எம்எல்ஏசி கொடுக்குறாரு ஒரு பதவி. யாருக்காக கொடுக்குறாங்க? எங்களுடைய சமுதாய மக்களுக்கு நல்லது சேர்த்துக்க. என்ன நல்லது பண்ணியிருக்கிறாங்க? பிஜேபி முஸ்லிம் மக்களை பார்த்து பயப்படுறாங்களா? இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு எந்த அளவு சலுகை கொண்டு வந்துக்கிறாருன்னா, இன்னைக்கு பார்ப்போம்னா முஸ்லீம் சமுதாயத்துல இன்னைக்கு பெண்களுடைய கல்வி வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு பொருளாதாரத்துல இருந்து மீண்டு வந்திருக்குது. பிரைம் மினிஸ்டர் ஒரு என்ன பண்ணிக்கிறாருன்னா, பிச்சை போடல, அவங்க சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு அதாவது முஸ்லீம்களை அடிமைப்படுத்துறது யாராலையும் முடியாது, யாரும் படுத்தல. பிஜேபி முஸ்லீம்களுக்கு எதிரி, ஆர்எஸ்எஸ் முஸ்லீம்களுக்கு எதிரினா ஆர்எஸ்எஸ் பேசுறதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது. இன்னைக்கு வக்ஃப் போர்ட்ல தவறு நடக்குதான்னு கேட்டான்னா நான் கேட்டானா நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா மைனாரிட்டி போட்ட பிச்சையில தான் அந்த திமுகவே அரசாங்கம் நடத்துது, மறந்துடாதீங்க. பிஜேபி போட்ட பிச்சையால தான் திமுக இருக்குன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது சார். அவங்க பரம்பரையா பிஜேபி போட்ட பிச்சைன்னு சொல்லலாமா? தயவுசெய்து மாற்றி சொல்லுங்க. ஜார்ஜ் பொன்னையா கிறிஸ்துவ சிறுபான்மையை சேர்ந்த ஒரு பாதரையார் திமுகவை விமர்சனம் பண்ணிக்கிறார். இது ஏன் பிஜேபி ஒழிக்கிறீங்க? மறுபடியும் சொல்ல, முஸ்லீம்களை வைத்து அரசியல் பண்ணாதீங்க, அரசியல் பண்ணாதீங்க, அரசியல் பண்ணாதீங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க. அதாவது சிறுபான்மையினர் அணி பொது செயலாளர் முகமது அப்துல்லா சார். அவங்க பிஜேபியில இருக்காங்க. அவங்க கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் மாற்றங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். நான் நேரடியாவே உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் வந்துடும். இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம அரசியல் கட்சியில பாத்தீங்கன்னா மத அரசியல் தலை தூக்கி நிக்குது. என்ன காரணம் சார்? மதத்தை இப்ப எல்லாருமே உள்ள கொண்டு வராங்க அரசியலுக்குள்ள. இது மக்களுக்கு ஒரு மாதிரி மன சஞ்சலத்தை உண்டு பண்ணுது. என்னப்பா இது மதம்லாம் உள்ள அரசியல் ஒரு பொதுப்படையான விஷயம் தானே, இதுல போயிட்டு எதுக்கு மதத்தை உள்ள கொண்டு வராங்க சார் உங்களுடைய பார்வையில்? என்ன கேட்டா, இன்னைக்கு மத அரசியல் தான் இன்னைக்கு எல்லாருமே ஒரு அங்கீகாரமா வச்சுக்கிட்டாங்க, ஒரு லெட்டர் பேட் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அவங்களே ஒரு என்ன பண்றாங்க, முஸ்லீம் கட்சி, கிறிஸ்துவர்கள் கட்சி, நாடார் கட்சி, வன்னியர் கட்சி, இந்த மாதிரி கவுண்டர் கட்சி, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு தனித்தனியாக அவங்கவுங்க ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. இது யாருக்கு சாதகம்னா, அரசியல்வாதிகளுக்கு தான் ரொம்ப சாதகமாக இருக்குது. இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னா ஒரு மதம், ஒரு ஜாதியை வச்சு யாருமே அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஏதாவது ஒரு ஆயுதம். அப்போ இதை கையில் வச்சா மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். உதாரணத்துக்கு இது இந்த மதம் எப்படி வந்தது? யார் ஆட்சியிலேருந்து வந்தது? இன்னைக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம். சுதந்திரத்துக்கு அப்புறம் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க மதமாக இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லீம்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு இவங்க ஆதாயத்துக்காக பிரிக்கப்பட்ட போது அதை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க அப்படியே ரொட்டீனாக அதை வச்சு அரசியல் தான் பண்ணாங்க. தவிர எந்த மதத்துக்கும் இந்த அரசியல்வாதிங்க எதுவுமே நல்லது பண்ணல, இது உண்மையாக புரிஞ்சுக்கணும். என்னை கேட்டால் சமூக நீதி பற்றி பேசுகிறவங்க முதல்ல என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த மத அரசியல் நடத்துகிற, ஜாதி அரசியல் நடத்துகிறவங்கள முதல்ல அவங்கள தவிர்க்கணும், பப்ளிக் தவிர்க்கணும். இன்னைக்கு ராம்தாஸ் ஒரு அரசியல் வச்சு நடத்துறாரு, இன்னைக்கு திருமாவளவன் ஒன்று நடத்துறாரு, இன்னைக்கு ஜவாஹிருல்லா ஒன்று நடத்துறாரு, இன்னைக்கு எஸ்சிக்கு இவங்களாம் திருமாவளவன் நடத்துறாரு. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? நான் கேட்குறேன், உண்மையிலுமே மக்களுக்கு பயனடைஞ்சது என்ன? இன்னைக்கு என்னுடைய கான்செப்டுக்கே வரேன் நான், மற்ற இதுக்கெல்லாம் போல. இன்னைக்கு எஸ்சி எஸ்டி மாதிரி இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒன்று இருக்குது. நான் இஸ்லாமியர்களில் என்ன, அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குதா? அவங்க பசங்கள்லாம் கல்வி கிடைச்சிருதா? அவங்க கிட்ட வறுமையே கிடையாதா? எல்லாருக்கும் தான் இருக்கு, வறுமைன்றது எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர் கட்சி சார்பா இன்னைக்கு திமுக எடுத்துங்க, ஒரு முஸ்லீமுக்கு ஒரு எம்எல்ஏசி கொடுக்குறாரு ஒரு பதவி. யாருக்காக கொடுக்குறாங்க? எங்களுடைய சமுதாய மக்களுக்கு நல்லது சேர்த்துக்க. என்ன நல்லது பண்ணியிருக்கிறாங்க? எல்லாம் அவங்க சுய ஆதாயத்துக்கு தான் தேடுறாங்க. இன்னைக்கு கேட்குற 3.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த இஸ்லாமிய கட்சியை சேர்ந்த ஜவாஹிருல்லா எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. நான் உதாரணத்துக்கு என் மதத்தையே எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் மற்ற மதத்துக்கெல்லாம் போல. ஓட்டு வாங்க போகும்போது எல்லார் காலையும் போய் விழுறீங்கல்ல. ஆனா ஓட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் இது ஏன் மதம், நான் கோயிலுக்குள்ள வரமாட்டேன், நான் சர்ச்சுக்குள்ள வரமாட்டேன். ஏன்னா ஓட்டு வாங்கும் போது உனக்கு எல்லா மதமும் தேவை. நீ எம்எல்ஏ மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் உன் மதம் உனக்கு பெருசா போச்சா? மத நல்லிணக்கம்னு சொல்றது இன்னைக்கு அரசியல் பார்க்க போனீங்கன்னா எல்லோருக்கும் சரிசமமானது தாங்க. காமனான ஆள் தான் ஒரு அரசியல்வாதி இருக்கணும். தவிர இன்னைக்கு உன் மதத்துல நடந்தாலும் சரி, என் மதத்துல நடந்தாலும் சரி, அடுத்த மதத்துல போனாலும் இவன் இறங்கணும் களத்துல. இவன் இறங்கி கேள்வி கேட்டுருக்கணும். என் சமுதாயத்துக்கு மட்டும் நீ இறங்கி கேள்வி கேட்கும்போது அப்போ அந்த இடத்துல மத சாயல் பூசிட்டாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கிறாரு, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாழ்த்து சொல்றாரா?
ஆனால் ரம்ஜானுக்கு பக்ரீத்து மட்டும் மறக்காமல் சொல்லிடுறாருல. அப்போ யார் மேலே தப்பு சொல்றீங்க? எங்கள் மேலே தப்புன்னு சொல்லுவீங்களா? எங்களை வச்சு அரசியல் பண்ற முதலமைச்சர் தான் நாங்க பண்றாரு. அப்போ முதலமைச்சர் தானே நீங்க வந்து விமர்சனம் பண்ணோம். அதை விட்டுட்டு நான் சொல்றது வந்து இன்னைக்கு நான் முஸ்லீம் போயிட்டு என்ன பண்றா, இதே முஸ்லீம்களுக்கு நீ பண்ணுவியா? உனக்கு தைரியம் இருக்குதா? முஸ்லீம் அமைப்பில் தொட முடியுமா? இப்படிலாம் கேள்வி கேட்கும்போது முஸ்லீம் எங்கேருந்து வந்தாங்க? முஸ்லீம் வந்து இன்னைக்கு நான் முஸ்லீம்க்கு இந்துக்கள் இது விஷயத்துல தலையிடுறதே இல்லை, கிறிஸ்துவ விஷயத்துல தலையிடுறதே இல்லை. எங்களை வச்சு அரசியல் பண்ற அரசியல்வாதிகள் தானே பண்றாங்க. நாங்கள் அமைதியாக தானே இருக்கிறோம், அமைதியான மார்க்கத்தை தானே கடைப்பிடிக்கிறோம். அதுக்கு நீ என் மதத்தில் இருக்கிறவங்க நான் தூய்மையானு சொல்ல வரல. 10ல் 2 பேர் அந்த மாதிரி பண்றாங்க. இது ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஜாதி அரசியல் பண்றவங்களும் இருக்கிறாங்க. நான் அவனை தான் குற்றச்சாட்டு வைக்கிறத தவிர நான் எல்லாரையும் குற்றச்சாட்டு வைக்கல. ஸோ தயவு செய்து வந்து என்ன ஒன்றா வந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணும் போது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இன்னமும் சொல்கிறேன், எல்லாம் வந்து ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒத்துமையை சீர்குலைக்கிறதுக்காக சில அரசியல்வாதிகள் செய்கிறதால மதத்தை வச்சு அவங்கள அரசியல் பண்ணியாக வேண்டிய கட்டாயம் தான் தவிர வேற பொருளாதாரத்தை பற்றியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது இந்த துறை சரியில்லை அந்த துறை சொல்லி வச்சு ஏதாவது வந்து நீங்க அரசியல் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? இல்ல, அரசியல் அந்த மாதிரி எல்லாமே மதத்தை சார்ந்துதான். இன்னைக்கு வந்து பார்க்க போனா 90% பேர் வந்து பார்க்க போனீங்கன்னா மதத்தை வச்சுதான் அரசியல் பண்ண முடியும், ஜாதியை வச்சுதான் அரசியல் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதனால தான் சிலர் வந்து அரசியல் சாக்கடை அதில் இறங்கி சுத்தம் பண்ணுறான்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நேர்மையான அரசியல்வாதியும் அதில் இருக்கிறான்னு வந்து நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. ஆமாம், நேர்மையான அரசியல் நிறைய பேர் இருக்காங்க சார் அதில். ஆனால் அவங்க வந்துட்டு வெளியில் பப்ளிக்காக மக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆகாமல் அமைதியாக இருக்க மாதிரி தான் தோணுது. முன்ன இருக்கிற அரசியலுக்கும் இப்போ இருக்கிற அரசியலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குதுமா. முன்ன இருக்கிற அரசியலில் வந்து பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம மக்களுக்காக பாடுபட்டாங்க, நம்ம சமுதாயத்துக்காக பாடுபட்டாங்க. ஆனால் இன்னைக்குள்ள அரசியல்வாதிகள் வந்து அவங்க குடும்பத்துக்காகவும் பேர குழந்தைக்காக தான் பாடுபடுறாங்க தவிர எது எக்கேற்கட்டு போனாலும் வந்து பரவாயில்லைன்னு சொல்லி கடந்து போகும்போது தான் வேதனையாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரணுமா? ஒரு தூய்மையை கூட வந்து என்னன்னா அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து கொண்டு வரணும், வீட்டிலேருந்து கொண்டு வரணும். எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வரணும். அதை விட்டுட்டு மேடைக்கு மேடை நீ வந்து பேசுறதால அதை வந்து எந்த விதத்துலையும் எனக்கு இது இல்லை. என்ன கேட்டால் மத அரசியலை வந்து அறவே வந்து ஒழிக்கணும். அப்போதான் வந்து நம்ம நாடு வந்து இன்னும் கேட்டோன்னா வந்து வல்லரசாக முடியும் தவிர. ஏன்னா நான் வந்து சொல்றது குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் சொல்றேன். தமிழ்நாட்டில் தான் இதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கு. ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து பார்க்கணும், அவன் சமுதாயத்துக்கு அவன் பாடுபடுறதுல என் சமுதாயத்துக்கு தான் அவன் பாடுபடுறான். புரியுதுங்களா? ஆனால் என் சமுதாயத்தில் இருக்கிற தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சமுதாயத்துக்கு பாடுபடுறதே இல்லை. அது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். அதனால வந்து ஓட்டு வங்கி என்னன்னா இன்னைக்கு வந்து சிறுபான்மையினுடைய ஓட்டு தான் வந்து ஒருத்தருடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதால அவங்கள கையில வச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் ஆடுது தவிர நாங்கள் நிச்சயமாக வந்து இனி வருங்காலத்துக்கு அவங்களுக்கு ஆதரவு தர மாட்டோம். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. சரி சார், இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்துட்டு எலெக்ஷன் அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷன் முடிஞ்சுது. அங்கே பெரும்பான்மையான மக்கள் முஸ்லீம் மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இப்போது பிஜேபி வந்து முஸ்லீம் மக்களை பார்த்து பயப்படுறாங்களா, இல்லை இன்டைரக்டாக டைரெக்டாக அவங்களுக்கு சில என்ன சொல்றது மன ரீதியாவோ இல்லை அரசு சார்ந்து ஏதாவது கஷ்டங்கள் கொடுத்துட்டு இருக்க மாதிரி தெரிய வருது? உங்களுடைய கருத்துக்கள் சார். இது நான் ஒரு காமன் பர்சனாகவே என்னுடைய பதில் சொல்கிறேன். அதாவது நீங்கள் பிஜேபின்னு விட்டுடுங்க தயவு செய்து. வந்து ஏன் ஒன்றா இன்னைக்கு வந்து 75 ஆண்டு காலம் வந்து யார் ஆட்சி பண்ணின்னு வந்தாங்க? நடுவில் வாஜ்பாய் பீரியட் மட்டும் வந்து ஆட்சியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்க்க போனால் 2004 வந்து என்னென்னா யார் ஆட்சி பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம பிஜேபி தான் ஆட்சி பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் வந்து தயவு செய்து மக்கள் கொஞ்சம் ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ரவுடிசம் எந்த அளவு வந்து பண்ணியிருந்தாங்க. அகிலேஷ் யாதவ்லேருந்து மாயாவதியிலேருந்து எந்த அளவு பண்ணாலும் அந்த இடத்துல வந்து கட்ட பஞ்சாயத்தும் ரவுடிசம் வந்து யாராலையும் தடுக்க முடியலம்மா. அம்மா நான் வந்து யோகி ஆதித்யநாத் என் சொந்தக்காரன் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து பார்க்க போனீங்கன்னா அத்தனை பெரிய வந்து என்கவுண்டர் போட்டு இன்னைக்கு புல்டோசர் போட்டதால அதை வந்து பாராட்டுறதை விட்டுட்டு வந்து என்ன பண்ண விமர்சனம் தான் பண்றாங்க. எங்க வேற எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான். அவர் யாருமா புல்டோசர் இது பண்ணாரு? மக்களை அச்சுறுத்தல் பண்ணது, மக்கள்கிட்ட கொள்ளச்சது, மக்களை கொலை பண்றது, அந்த கற்பழிப்பு போன்ற அவனு வீட்டில் வந்து புல்டோசர் விட்டா உனக்கு என்னமா பிரச்சனை? உனக்கு சட்ட ஒழுங்கு ஒழுங்கா இருக்குது இல்லை? அந்த இடத்துல இன்னைக்கு ரவுடிசம் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து அந்த அளவு ஆதரவு கொடுத்ததால தான் வந்து இன்னைக்கு பிஜேபி அந்த இடத்துல வந்திருக்கு. கிட்டத்தட்ட தொடர்ந்து வந்து 3வது வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி. ஆனால் இவங்க சொல்றாங்க பிஜேபி வந்து 3வது முறையாக வந்து அங்கே வந்து கொஞ்சம் சீட்டுகள் வந்து கம்மி பண்ண. அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கவங்க வந்து முஸ்லீம் கட்சியை சார்ந்தவங்களோ இல்லை முஸ்லீம் இனத்தை சார்ந்தவங்களே வந்துட்டு மேலொழும்பி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டம் தட்டி வைக்கிற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வெளியில வருது. அதெல்லாம் உண்மையா? ஏன்னா வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்துட்டு மீட்டிங் நடத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு மீட்டிங். அதுக்கு வந்து அரசு தரப்புல வந்து நிறைய எதிர்ப்புகள்லாம் வருது.
ஸோ அதை பத்தி உங்க கருத்துக்கள் சார். தயவு செய்து வந்து மாற்றி பேசுறீங்க. அதாவது முஸ்லீம்களை அடிமைப்படுத்துறது யாராலையும் முடியாது, யாரும் படுத்தலை. இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்து பிஜேபி வந்து ஒரு காலத்தில் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொன்னதால வந்து இத்தனை நாளாக வந்து வேற யாரும் ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் வராதால் தான் காங்கிரஸை தேர்ந்தெடுத்து வந்தாங்க. காங்கிரஸுடைய இந்த 2G வழக்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாட்டுத்தீவன ஊழலாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு வந்து போனால் எந்த அளவு வந்து நாட்டை சீரழிச்சாங்கன்னு சொல்லி மக்கள் உணர்ந்ததால தான் பிஜேபியை தேர்ந்தெடுத்ததால தான் 3வது முறையாக வந்து மோடியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு எந்த அளவு சலுகை வந்து கொண்டு வந்துக்கிறாருன்னா, இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா முஸ்லீம் சமுதாயத்தில் தயவு செய்து எடுத்து டேட்டாவை போடுங்க. இன்னைக்கு பெண்களுடைய கல்வி வளர்ச்சி வந்து அதிகரிச்சிருக்குது. இன்னைக்கு பொருளாதாரத்திலேருந்து மீண்டு வந்திருக்குது. பிரைம் மினிஸ்டர் ஒரு வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, பிச்சை போடலை, அவங்க வந்து சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து இன்னைக்கு அந்த அளவு தொழிலை வந்து அவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு முஸ்லீம்களுக்குன்னு வந்து அவர் எதுவுமே பண்ணலை. அதையும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டு மக்களுக்கு தான் அவர் வந்து பண்ணுறாரு. அது இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவாகட்டும், தனிப்பட்ட முறையில் ஏதாவது முஸ்லீம்களுக்குன்னு போட்டிருக்கிறாரா? எதுவுமே போட்டதில்லை. எல்லா ஸ்டேட்லயும் வந்து பார்க்க போனா இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்து அதிகப்படியான ஓட்டு போட்டதால தான் பிரைம் மினிஸ்டர் வந்தாரு தவிர, தமிழ்நாட்டிலயும் கேரளால மட்டும்தான் இங்க வந்து பின்தங்கி இருக்கிறோம். இன்னைக்கு ஆந்திராலயும் வந்து வந்து காலை பதிச்சிட்டோம். இன்னைக்கு அடுத்தது வந்து பார்ப்போம்னா கேரளாலையும் காலை பதிச்சிட்டோம், தமிழ்நாட்டிலையும் வந்து காலை பதிச்சிட்டோம், வந்துட போறாங்க. ஆனா இங்க வந்து ஒரு மாய தோற்றத்தை இவங்க கிரியேட் பண்ணிட்டு வந்து பிஜேபி முஸ்லீம்களுக்கு எதிரி, ஆர்எஸ்எஸ் முஸ்லீம்களுக்கு எதிரினா ஆர்எஸ்எஸ் பேசுறதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது. தெரியாம பேசாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தெரியாம பேசாதீங்க. ஜம்மு காஷ்மீர்ல தேர்தலே நடந்து முடிஞ்சிச்சு. இத்தனை நாளா வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து என்ன பண்ணாங்க, 10 மாநிலத்துல 3 மாநிலம் தான் முன்னாடி நின்று இன்னைக்கு எந்த அளவு வந்து வன்முறை எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல எந்த அளவு வந்து அமைதி நிலவுதுன்னு வந்து அங்க உள்ள மக்களுக்கு தெரியும் தவிர, இங்க உட்காந்துக்கிட்டு வந்து கூக்குரல் போடுறவங்க இவனுக்கும் தெரியாது. இன்னைக்கு அதே ஜம்மு காஷ்மீர்ல நம்ம கொடியை கொண்டு போக முடியாது, நம்ம அங்க இருக்க ஒரு நிலத்தை கூட வாங்க முடியாது. ஆனா எல்லாமே நம்ம இந்தியாவுக்குள்ள வரதால இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு மனுஷன் கூட இன்னைக்கு போய் அந்த இடத்துல நிலத்தை வாங்குற அளவுக்கு உருவாக்குனது யாரு? நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி. பிஜேபி கட்சியில பிரைம் மினிஸ்டர், பிஜேபி கட்சின்னு சொல்றீங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் பொதுவானவர் தானே. நீங்க பிஜேபி உள்ள நுழையிறீங்க. இவங்களுக்கு அரசியல் தேவை. இப்போ உதாரணத்துக்கு கேட்கிறேன், பிஜேபி கட்சி இருந்தா கூட ஆர்எஸ்எஸ் அமைப்புன்றாங்களா? இன்னைக்கு ஜவாஹிர்லாவை வந்து எந்த கட்சி வச்சுக்கிறாரு? அதுக்கு அவரு ஏன் ஒரு அமைப்பு, அவருடைய அமைப்பு என்ன உங்களுக்கு தெரியுமா? நாங்க வந்து அதை தொடலையே, அவர்கிட்ட போல. புரியுதுங்களா? அவரை வந்து கட்சி ஒன்று வச்சுக்கிறாரு, அமைப்பு வச்சுக்கிறாரு. ஏன்னா அது வந்து சர்வீஸ் பண்றதுக்கு, இது வந்து கட்சியில இது பண்றதுக்கு தான். ஆர்எஸ்எஸ் வந்து சர்வீஸ் பண்றதுக்குன்னு தனி. மறுபடியும் சொல்றாங்க, அதாவது தப்புக்களை வந்து சுட்டி காட்டுறதுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கட்சிக்கும் வந்து உண்மையா சொல்ல போனா சப்போர்ட் தவிர அந்த இதுல வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்ல இன்வால்வ் ஆறது இல்லை. அப்படின்னு தான் வந்து அவங்க எந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து இன்னைக்கு மோகன் பகவத் எந்த அளவு பேசுறாரு? ஏன் அது வந்து மோடிக்கு எல்லாரும் இங்க இருக்கிறவங்களும் பிரபகண்டாகல அவர் வந்து மோடி தான் தாக்கி பேசுறாரு, மோடி தான் தாக்கி பேசுறாரு. எதனால நீ சொல்ற மோடியை தாக்கி பேசுறேன்னு சொல்லி தன் ஆதரவாளராக இருந்தா கூட அந்த இடத்துல அவர் பேசுறாரா இல்லையா? ஏன்னா இங்க இருக்க எவங்க ஒரு திராணி இருக்குதான் சொல்லுங்க. நான் அதே திமுகலையும் சரி, ஏதோ கூட்டணி கட்சியில ஏதோ ஒரு அடிமையை அவன் கட்சிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதனால தயவு செய்து ஆர்எஸ்எஸ் பத்தி தெரியாதவங்க பேசாதீங்க. முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு வந்து இறைவன் மீது ஆணையா சொல்றேன், இன்னைக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் மனசாட்சிக்குள்ள இருக்குது. முக்தலாக் சட்டத்தை கொண்டு வரும்போது எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போன இடத்துல இன்னைக்கு அதே வந்து சர்காஜி கிட்ட போனீங்கன்னா ஒரு பொண்ணு போறதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து தலாக்னா உடனே கொடுத்த இடத்துல இன்னைக்கு அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாம வந்து தலாக் கொடுக்க முடியாது. இன்னைக்கு கோர்ட்ல போயிட்டு அவளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான். மறுபடியும் சொல்றேன், பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தது ஷரத்துக்குள்ள வந்து அவர் கையை வைக்கல, முஸ்லீம் சட்டத்துக்குள்ள அவர் கையை வைக்கல. தயவுசெய்து சொல்றேன் கேட்டுங்க, பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு கிடைக்க வேண்டிய இடம் குழந்தை வச்சிருப்பா, அவருடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி எது போனாலும் நீதிமன்றத்து மூலமா போகணும் தான் வந்து அவர் சொன்னார் தவிர, மற்றபடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து அவர் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் வரல, தவறாவே எந்த ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து அவர் இது பண்ணல. இப்போ உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும், இவங்க வந்து சிஏ கொண்டு வந்தாங்கன்னா இருக்கிற எல்லா முஸ்லீமும் வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிருவாங்க, பங்களாதேஷ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. நான் சொல்றேன், ஒத்தாள் வந்து இங்கிருந்து போனதா நீங்க கணக்கு காட்டுங்கம்மா. ஒத்தாள் எங்க போச்சு? என்னன்னாலும் விமர்சனம் பண்ணாங்க, தெருக்கு தெரு கூட்டம் வச்சாங்களே இங்க உள்ள எதிர்கட்சியா இருக்கும்போது, இப்ப ஆளுங்கட்சியா வந்துட்டாங்களே. ஒத்தாள் இந்த இஸ்லாமியரை வந்து இவன் வந்து இவனையும் சொல்லி அமிச்சேன்னு காட்ட சொல்லுங்க. ஆனா அவன் இந்திய இஸ்லாமியர்களா இருந்தா பாதுகாப்பா இருப்பான். நானும் அதே தான் சொல்லுவேன். இது ஏன் நாடு, என் வீடு, என் வீட்டு அனுமதி இல்லாம வேற ஒருத்தர் வர முடியாது. அந்த மாதிரி வந்து என்னன்னா வந்து அவன் இந்திய முஸ்லீமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்தியரா இருந்தா இந்த நாடு சப்போர்ட் பண்ணும், இந்த அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும். வேற யாரா இருந்தாலும் வெளியேற்றி ஆகணும்.
இல்லை மாற்று கருத்தே கிடையாது. மறுபடியும் சொல்ல, முஸ்லீம்களை வைத்து அரசியல் பண்ணாதீங்க, அரசியல் பண்ணாதீங்க, அரசியல் பண்ணாதீங்க. அப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து முஸ்லீமுக்கு பாதுகாப்பாகவும் இருக்காரு, சப்போர்ட்டா இருக்காங்க, நீங்க தெளிவா சொல்றீங்க. ஆனா சில பேர் வந்து நெகட்டிவா சொல்றாங்க. அதுதானே இப்போ வந்து பெரிய ரூமரா வந்து போயிட்டு இருக்கு. அதுதானே இப்போ கொஸ்டினா நம்ம த்ரோ பண்ணியிருக்கோம். ஆமா, மீடியா ஒன்று சொல்றேன் கேட்டுங்க, தப்பா நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு மீடியா வந்து பார்க்க போனா தப்பான ஆளுங்க கிட்ட மீடியா இருக்குது. நான் அதே நேரத்தில் எல்லா மீடியாலையும் வந்து குறை சொல்லலை. இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பொய்யை வந்து 100 முறை அடின்னு அடிக்கிறாங்க. 10ல் 8 மீடியா வந்து உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. வேற என்ன பண்ண முடியும்? அவங்க பொழப்புக்காக அந்த மாதிரி நடத்துகிறாங்க. இன்னைக்கு உலக நாடெல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோமா? இன்னைக்கு நான் ஒன்றே சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்களா இதே பிஜேபியில் யாரும் என்ன துன்புறுத்தலையே, என்ன யாரும் எந்த விஷயத்துலையும் என்ன அவமானப்படுத்தலையே. நீ பிஜேபியில் இருந்தாலும் உங்க கருத்தை பதிவு பண்ணி என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்கம்மா. என்னுடைய சமுதாயத்தை மோட்டிவேட் பண்ணுறமா, நான் போய் சொல்லலை. ஏன் இஸ்லாமிய சகோதரர்களே வந்து சொல்றாங்க, கேட்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும்ல. நான் என்ன சொல்றேன்னா வந்து இப்போ கூட சொல்றேம்மா, திமுக உனக்கு பிடிச்சிருந்தா போய்க்கோ, அதிமுக பிடிச்ச மாதிரி இருந்தா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்போ என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நான் குரல் ஏப்பி தான் ஆவேன். நான் வந்து அதுக்குன்னு வந்து ஒரு கட்சி கூட்டணியில் இருந்ததால நான் அவனுக்கு ஆதரவா போகவே மாட்டேன். என் சமுதாய மக்களுக்கு வந்து நான் வந்து பாடுபடுறதுக்கு தான் நான் வந்துக்கிறேன் தவிர உனக்கு வந்து சேவை பண்றதுக்கும் அடிமை பண்றதுக்கும் நான் வரல. நான் சொல்றது இன்க்ளூடிங் என் கட்சியை கூட தவறு நடந்தா நான் சுட்டி காட்டுவேன், நடவடிக்கை தான் எடுத்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரே விஷயத்துல வந்து பார்ப்போம்னா, இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா அனைத்து கட்சியும் சரி, அனைத்து மதத்தையும் வந்து மதிக்கிற ஒரே கட்சி எதுன்னா பிஜேபி தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க வேணா பாருங்க, இப்ப மறுபடியும் நடக்க போற இதுல வந்து பாருங்க, மக்கள் இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் வந்து ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க, அந்த இறைவன்ட்ட வந்து நல்லா தெரியும், அவங்க வந்து வேண்டுறாங்க, அதாவது மோடி நல்லா இருக்கணும், இந்த ஆட்சி நல்லா இருக்கணும்னு சொல்றதால தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ கூட வந்து எதனால இந்த பின்னடைவு ஏற்பட்டாங்கன்னா, ஒரு சில சட்டங்கள் கொண்டு வந்ததால அதோடைய பின்னடைவு தவிர. ஆனால் அந்த என்ன என்னோட கோரிக்கைன்னா, பெரிய இப்போ நான் வந்து கேட்டால் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களை அழைக்கணும், முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த, அதாவது வந்து அது 28 பிரிவாக இருக்கட்டும் இல்லை 30 பிரிவாக இருக்கட்டும், எல்லோரையும் வந்து உட்கார வச்சுட்டு, நான் சொல்றது மத்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா இனி வரும் காலத்துல கூட நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம்னு சொல்ல வரீங்க. அங்க ஒரு சில தவறுகள் நடக்கிறது உண்மை. சார், இப்போ நீங்க சட்டம் சொன்ன இந்த விஷயத்தையும் ஒரு கேட்டுறேன். இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அப்படின்னு இதை நீங்க வரவேற்கிறீங்களா? ஒரு காமன் மேனா நான் வந்து சொல்றேமா, இதை நான் வரவேற்கல. ஆமா, இது என்னுடைய சொந்த கருத்துமா. நல்லா ஒன்று சொல்றேன் கேட்டுங்க, அவன் மதம், அவன் வழிபாடு, அவங்க வந்து யாரு கூட வந்து தலையிடக்கூடாது. இது என்ன கேட்டானா ஒரே விஷயம், இன்னைக்கு வக்ஃப் போர்டில் வந்து தவறு நடக்குதான்னு கேட்டானா வந்து நான் கேட்டானா நடக்குது, நான் இல்லைன்னு வந்து சொல்ல வரல. ஆனா வக்ஃப் போர்டுனா என்ன? ஏன்னா தானத்தை அளித்தது தான், புரியுங்களா? கோயில்களுக்கும் ஏழுபாடுகளுக்கும் வந்து அதுதான் வந்து அதே மாதிரி தான் உங்களுடைய அறநிலைத்துறையும் இருக்குது. இன்னைக்கு அதில் வந்து திருத்தங்கள் கொண்டு வரதுக்கு, அதெல்லாம் நான் வந்து சொல்றது, எத்தனை பிரிவு இருக்குதோ அத்தனை பிரிவை வந்து கூப்பிட்டு நீங்க அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எங்களுக்கெல்லாம் புகார் வருது, ஸோ அதனால வந்து என்னன்னா இதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். அப்போ மாற்றி அமைக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரிட்டையர் ஜட்ஜை போடலாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை, இல்லை ஒரு ரிட்டையர் ஐஏஎஸ் போடலாம், ஒரு ஐபிஎஸ் போடலாம், யாராவது ஒரு படிச்சவரோ அவங்க சமுதாயத்தை போடலாம்ல. அதை விட்டுட்டு ஒரு நான் முஸ்லீமை கூப்பிட்டு வந்து வேற ஒரு இதுல வந்து வருது, நான் அதை ஏத்துக்கல. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்க என்னுடைய வக்ஃப் போர்டில் வந்து நீங்க நான் 2 பேரை வந்து நான் முஸ்லீமை கொண்டு வந்து போட்டீங்கன்னா, நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம், அறநிலைத்துறையில அப்போ முஸ்லீம்களை போடுவீங்களா? கிறிஸ்தவர்கள் இதுல வந்து இந்து முஸ்லீம் வந்து சேர்ப்பீங்களா? என்னுடைய கான்செப்ட் அதுதான், தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் வந்து இந்த சட்டத்தை வந்து நான் வந்து வரவேற்கலன்னு சொல்றது. நல்லது பண்ணணும்னு வந்து மத்திய அரசாங்கம் நினைக்குது, தவறு இல்லை. ஆனா என்ன ஒண்ணுனா வந்து இதுல வந்து பார்ப்போம்னா சியா இருக்குது, சுன்னி இருக்குது, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குதுமா, சையது இருக்குது, எல்லாமே இவ்வளவு மாதிரி அமைப்பு இருக்கும்போது அத்தனை பேரையும் வந்து ஒரு நான் என்ன சொல்ல, ஒரு கான்ஃபரன்ஸ்ல உட்கார வச்சு 50 பிரிவுகள்னா அந்த 50 பிரிவுகளை உட்கார வச்சு இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தால் அது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் போய் சேரும்னா என்னுடைய கருத்து. அதை விட்டுட்டு நீங்க வந்து வேற ஒரு கேஸ்டை கொண்டு வந்து நீங்க உள்ள விட்டீங்கன்னா அது வந்து உண்மையிலே போனா வந்து எந்த விதத்திலையும் யூஸ் ஆகாது. இதோடைய எதிர்ப்பு தான் வந்து என்னன்னா பிஜேபி வந்து சம்பாதிக்கும் தவிர, ஏன்னா இவங்க திசை திருப்பிடுவாங்க. பிஜேபி வந்து அதுல கெடுதல் நினைக்கல, நான் நம்ம சொல்றேன் கேட்டுங்க. ஆனா அந்த ரீச் போல, அந்த ரீச்சை வந்து போறதுக்கு தான் நான் வந்து இந்த கருத்தை வந்து ஆழமா பதிவு பண்ண. ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்து ஆனா அது பண்ண விட மாட்டானுங்க இங்க இருக்கிறவனுங்களா. நான் சொல்றது வந்து ஒரு 3 அதுல முக்கியமா தமிழ்நாட்டுல வராதுன்றீங்க. கண்டிப்பா. ஏன் ஒண்ணுனா வந்து இன்னைக்கு வந்து பாப்போம்னா இன்னைக்கு வந்து மைனாரிட்டி போட்ட பிச்சையில தான் இந்த திமுகவே வந்து அரசாங்கம் நடத்துது, மறந்துடாதீங்க. நான் சொல்லல, ஒரு ஜார்ஜ் பொன்னையாவே சொல்லியிருக்கிறார், புரியுதுங்களா? கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நான் ஒரே விஷயத்த சொல்றேன், ஆணித்தரமா பிஜேபி போட்ட பிச்சையால தான் திமுக இருக்குன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது சார். அவங்க வந்து பரம்பரையா பிஜேபி போட்ட பிச்சைன்னு சொல்லலாமா? தயவுசெய்து மாத்தி சொல்லுங்க. ஜார்ஜ் பொன்னையா கிறிஸ்துவ சிறுபான்மையை சேர்ந்த ஒரு பாதிரியார் வந்து
திமுகவை விமர்சனம் பண்ணிக்கிறாரு. இது ஏன் பிஜேபி ஒழிக்கிறீங்க? பிஜேபி நீங்க ஏன் இது பண்றீங்க? தவறு யார் பண்ணாலும் தவறு தானே. நான் ஒரே விஷயத்த சொல்றேன், சிறுபான்மையை தவிர்த்து வந்து உன்னுடைய மதத்துக்கோ உன்னுடைய சமூகத்துக்கு நீ செய், நீ ஓட்டு கேளு, நான் ஒத்துக்கிறேன். அதை விட்டுட்டு வந்து நீ வந்து எங்க கிட்ட வந்துட்டு எங்க ஆதரவுக்காக வந்து நீ வந்து என்ன சொல்ற, அந்த மாயை வந்து மக்கள் மத்தியில கிரியேட் பண்ற. மக்கள் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க, உணர்ந்துட்டாங்க. என்னை கேட்டா வந்து இப்போ 26ல ஸ்டாலின் அண்ணனுக்கு வந்து பதிலடி இருக்குது தமிழ்நாட்டில். அதே நேரத்தில் 2029 பிஜேபி ஆட்சி தான் மலரும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நிறைய கருத்துக்களை வந்து மக்களுக்கு தெளிவா நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுல இருந்து நிறைய பேர் வந்து தெளிவடைவாங்க நாங்க நம்புறோம். நன்றி, வணக்கம் சார். ஜெய்ஹிந்த்.